சாமி, நீங்க வெத்தல்ல மை போட்டு ஏதாவது பொருள் தொலைஞ்சா கண்டுபிடிக்கணும்னு கேள்விப்பட்டு உங்களுக்கு தேடி வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு உதவி சாமி. எங்க பாட்டி அவங்க பரம்பரை மோதிரம் போட்டுருந்தாங்க. பாட்டி போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மோதிரம் போட்டுருந்தாங்க சாமி. அது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு சாமி. நீங்க தான் வெத்தல்ல மை போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி. சாமி சாமி என்ன சாமி இறங்கிச்சா? அதெல்லாம்ப்பா, இந்த எறும்பு வேற உள்ள போய் அடிச்சு. அதான் சாமி, நீங்க தான் வெத்தல்ல மை போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சாமி. சாமி, என்ன வெத்தலை ஓட்ட போட்டீங்க? இல்ல, இது நான் சாப்பிட்றேன். நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா, அதோட பிரச்சனை. சரிங்க சார். ஓ அடடா சாமி, என்ன ஐபிஎல் பாக்குறீங்க? இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க? உங்க வீட்டுல குட்டி சாத்தான ஒண்ணு இருக்குது, அதுதான் எடுத்துட்டு போயிருக்கு. குட்டி சத்தனம்? என்ன பேயா? பேயெல்லாம் இல்லப்பா, எலி. ஆமா, மோதிரம் வேலை லூஸா இருந்தது என்ன? ஆமா சாமி, கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. அதான் நைட்டு தூக்கும் போது லூஸ் ஆகி அழுறது, அந்த எலி அப்படியே வந்து பார்க்கும்போது எடுத்துட்டு போயிருக்குது. அது பாருங்க, வீட்டுல இந்த பரணி மேலேயோ செல்ஃப்லயோ இதான் போட்டிருக்கோம். அது போய் தேடி கண்டுபிடிச்சுன்னா கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க சாமி. எனக்கு கூட அந்த மோதிரம் கிடைச்சு உங்களுக்கு சிறப்பா ஒரு அர்ச்சனை பண்ணிடுறேன் சாமி. குளிக்கும் போது வலையில கழட்டி வச்சேன், அதை காணும்னு 1 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கண்டுபிடிக்க உனக்கு துப்பு இல்ல. நீ மத்தவங்களுக்கு வெத்தலை மை போட்டு கண்டுபிடிக்கிறியாக்கா? போய் வேலை இருந்தா பாருங்க. சாமி, என்னங்க உங்க சம்சாரம் உங்களை ரொம்ப கேவலமா திட்டு போறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நானும் மெதலையெல்லாம் போட்டு சிவகாமி ஆமிச்சது. அப்புறம் என்ன சொல்ல வேண்டியதானே? யாருன்னு சொல்ல முடியல. ஏன்? என்ன அதெல்லாம் தெரிஞ்சது ஏன் மூஞ்சி தானே. உங்க மூஞ்சி? அப்ப நீதான வலையில எடுத்தியா?